Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூண்டு கார தேன்குழல் முறுக்கு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதுவும் இது மினி தேன்குழல் முறுக்கு மாதிரி நம்ம பண்ணக்கூடியது. முக்கியமா இந்த முறுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பா வீட்ல செஞ்சு வைங்க, கெட்டு போகாம இருக்கும். இந்த முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பினஸா, ரொம்பவே குயிக்கா, ஈஸியா வந்து நம்ம பண்ணி முடிக்கலாம் குறைவான பொருட்களை பயன்படுத்தி. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதோட காம்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு வரமிளகாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சீடையும் நம்ம எடுத்துடணும். அப்படி சீடை எடுக்காமல் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல காரமாக இருக்கும். அதனால உள்ளே இருக்கக்கூடிய சீடை மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த மிளகாவை இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு இதில் ஊற்றிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இது ஊறிட்டுருக்க அந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மிளகாய் ஊற வச்சோம்ல அதுவும் ஊறிடுச்சு. இது கூட ஒரு 6 பல் பூண்டு, மிளகாவும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த முறுக்குக்கு எந்த ஒரு கலரும் கொடுக்காம நேச்சுரலான கலர் பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் காரமும் பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடியது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பொட்டுக்கடலை அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நீங்கள் சளிச்சிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா சூடாக்கிட்டு ஆயில் சேர்க்கணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா சூடு பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு கடைசி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பியூரி அதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அது ரொம்பவே முக்கியம். நம்ம முறுக்கு பண்ணும்போது எப்போவுமே ஆயிலோ பட்டரோ நெய்யோ ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த முறுக்கோட ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் வந்து சரியாக 1/2 கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக கொண்டு வரணும். நம்ம இடியாப்ப மாவு பிசைவோம்ல அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுங்க. இதில் சூடு தண்ணி வேணும் அப்படின்னா சூடு தண்ணி கூட ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுக்கலாம். இல்லை வார்ம் வாட்டர், இல்லை நார்மல் வாட்டர், எது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வரும். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் நல்லா வரல, ரொம்ப நல்லா லூஸாக இருக்குது அப்படின்னா வரமாவு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு போட்டு பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன். ரொம்ப சூப்பராக முறுக்கு வந்து புளிகிறதுக்கும் வரும், அதே சமயம் போட்டு எடுக்கும்போது கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடலை மாவு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உளுந்து மாவு கூட நீங்கள் வந்து போடலாம். இப்போது நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நான் இந்த மாதிரி தேன்குழல் அச்சு முறுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இப்போ மாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இமீடியட்டாக பிழிஞ்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு வைக்கும்போது ஒரே நேரத்தில் ஒரு 10லேருந்து 20 முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறமா தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறுக்கு வீடியோஸில் போட்டிருப்பேன். நம்ம கரண்டி, தோசை தவா கரண்டியில் பேக் சைடில் பிழிஞ்சு விட்டுட்டு டேரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா சின்ன தட்டு மாதிரி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் அப்படியே டேரெக்டாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு தோசை தவாவில் லேசாக எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். அப்படியே நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எண்ணெயோட சூடுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹை சூடில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டதுக்கப்புறமா மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியே எடுக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் மொத்தத்துலேயே நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முறுக்க வெளியே எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அது வந்து சாப்பிட நல்லா இருக்காது. நம்ம வச்சு சாப்பிட முடியாது, உடனே கெட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பினஸாக ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துடலாம்.
இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் இந்த கலரை பார்த்தாலே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலரும் சேர்க்கலை. இப்போது எல்லா முறுக்கையுமே வெளியே எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.